வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நீட் தேர்வு முறைகேட்டில் முக்கிய குற்றவாளி கைது. உத்தரப்பிரதேசம் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அதிரடி. நீட் தேர்வு முறைகேடு எதிரொலியால் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் அதிரடியாக மாற்றம். புதிய தலைவராக பிரதீப் சிங் கரோலா நியமனம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. மேலும் 133 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை. கள்ளச்சாராய மரணத்தில் அண்ணாமலையின் சதித்திட்டம்தான் என சந்தேகம் உள்ளது. திமுக பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 18 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். 5 மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வீட்டு பணியாளர்களை சித்திரவதை செய்த வழக்கில் ஹிந்துஜா குடும்பத்தாருக்கு 4 ஆண்டு சிறை. சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். நீட் தேர்வு வினாத்தாளை விற்பனை செய்த மோசடி கும்பலின் தலைவன் ரவி அட்ரி உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார். நீட் வினாத்தாள் விற்பனை விவகாரத்தில் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 5 பேரை பீகார் பொருளாதார குற்ற தடுப்பு போலீசார் அதிரடியாக கைது செய்தனர். கைது செய்யப்பட்ட 5 பேரையும் பாட்னாவுக்கு அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் புதிய திருப்பமாக உத்தரப்பிரதேசத்திலிருந்து பீகாருக்கு வினாத்தாள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் உத்தரப்பிரதேச காவலர் தேர்வில் வினாத்தாளை கசியவிட்ட ரவி அட்ரி கும்பலுக்கு நீட் வினாத்தாள் கசிவிலும் தொடர்பு இருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் பீகார் போலீசார் அளித்த தகவலின் அடிப்படையில் உத்தரப்பிரதேசம் சிறப்பு அதிரடி போலீசார் ரவி அட்ரியை இன்று அதிரடியாக கைது செய்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் இருந்து நீட் வினாத்தாளை கசியவிட்டதும் ஜார்க்கண்ட் வழியாக பீகாருக்கு அனுப்பி வைத்ததும் ரவி அட்ரியின் வேலைதான் என விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு முறைகேடு எதிரொலியாக தேசிய தேர்வு முகமையின் தலைவரை மாற்றி மத்திய அரசு அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. நீட் முறைகேடு விவகாரம் நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி உள்ள நிலையில் நாடு முழுவதும் போராட்டங்களும் வெடித்துள்ளன. இந்நிலையில் நீட் தேர்வுகளை நடத்தும் அமைப்பான தேசிய தேர்வு முகமையின் தலைவர் சுபோத் குமார் சிங் அதிரடியாக மாற்றப்பட்டு உள்ளார். அவருக்கு பதிலாக தேசிய தேர்வு முகமையின் தலைவராக பிரதீப் சிங் கரோலா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்திய வர்த்தக ஊக்குவிப்பு அமைப்பு தலைவரான பிரதீப் சிங் கரோலாவுக்கு என்டிஏ தலைவராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமையின் தலைவராக செயல்பட்டு வந்த சுபோத் குமார் சிங் கட்டாய காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் மெத்தனால் கலந்த கள்ளச்சாராயம் குடித்து உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களில் 183 பேர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டனர். அவர்களில் பலரது உடல்நிலை மிகவும் மோசமானதை அடுத்து சேலம், விழுப்புரம் மற்றும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைகளில் மேல் சிகிச்சைக்காக மாற்றப்பட்டனர். இந்நிலையில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 133 பேர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கள்ளச்சாராய மரணத்தில் அண்ணாமலையின் சதித்திட்டம்தான் என சந்தேகம் எங்களுக்கு உள்ளது என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். திமுக ஆட்சியில் கள்ளச்சாராயம் குடித்து பலர் உயிரிழந்துள்ள சம்பவம் தொடர்பாக எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. மதுவிலக்குத்துறை அமைச்சரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும், முதல்வர் ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் கூறி வருகின்றனர். அதே சமயம் திமுக அரசு மீது பழி போடுவதற்காக இந்த மரணங்களும் பின்னால் அரசியல் சதி இருக்கலாம் என்றும் திமுக தரப்பில் பேசப்பட்டு வருகிறது. திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அண்ணாமலை இந்த விவகாரத்தில் தொடர்ச்சியாக பேசி வருவதை குறிப்பிட்டு அண்ணாமலையின் சதித்திட்டம்தான் இது என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது என பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். 5 மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் நீலகிரி, கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் இன்று மிக கனமழை பெய்யும். திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, திருநெல்வேலி மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் நாளை முதல் 2 நாட்களுக்கு கனமழை பெய்யும் என்றும் சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு பணியாளர்களை சித்திரவதை செய்த வழக்கில் ஹிந்துஜா நிறுவன குடும்பத்தாருக்கு சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது.
ஐரோப்பிய நாடான பிரிட்டனில் வசித்து வரும் இந்திய வம்சாவளியான கோபிசந்த் ஹிந்துஜா வங்கி, எண்ணெய் வர்த்தகம் உட்பட பல்வேறு தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு ஜெனீவாவில் உள்ள இவரின் மாளிகையில் வேலை செய்த இந்திய பணியாளர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமல் ஏமாற்றப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக ஜெனீவா நீதிமன்றத்தில் இந்துஜா குடும்பத்தை சேர்ந்த பிரகாஷ், அவரது மனைவி கமல், மகன் அஜய், மருமகன் நம்ரதா ஆகியோர் மீது 3 பணியாளர்கள் வழக்கு தொடர்ந்தனர். இதனையடுத்து தொழிலாளர்கள் நலன் விதிகளை மீறியதாக ஹிந்துஜா குடும்பத்தினர் மீது ஜெனீவா நிர்வாகம் வழக்கு தொடர்ந்தது. விசாரணையில் தொழிலாளர்களை உரிய முறையில் நடத்தாமல் ஹிந்துஜா குடும்பத்தினர் கொத்தடிமையாக நடத்தியது உறுதியாகியுள்ளது. சுயநலவாதிகளாக நடந்து கொண்ட அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. விஜய் நல்லது செய்வதால் பாராட்டுகிறோம் என்றும், விஜயுடன் கூட்டணிக்காக நாங்கள் இயங்கவில்லை என்றும் சென்னை ராயபுரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வட சென்னைக்கு உட்பட்ட ராயபுரம் டிஎச் சாலையில் மகப்பேறு மருத்துவமனை அருகே விலையில்லா தேநீர் வழங்கும் பந்தலை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியை தொடர்ந்து ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது இந்தியாவிலேயே முதல் முறையாக அரசியல் கட்சி மக்களுக்காக விலையில்லா தேநீர் கடை திறந்துள்ளது என்றும், தமிழக வெற்றி கழக தலைவர் அன்பு தம்பி விஜய்க்கு அன்பு நல்வாழ்த்துக்கள் என்றும், திரைப்படத்துறையில் மட்டுமல்ல மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், மக்கள் பாதிக்கப்படும் போது நடிகர்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு விஷச்சாராயம் குடித்து சிகிச்சை பெற்று வருவர்களை விஜய் நேரில் சந்தித்து நலம் விசாரித்தது பாராட்டத்தக்கது என்றும் தெரிவித்தார். மேலும் நான் ஓடி ஒளியவில்லை என சொல்லும் முதலமைச்சர் ஏன் கள்ளக்குறிச்சிக்கு செல்லவில்லை என்றும், உள்துறையை கையில் வைத்துள்ள முதலமைச்சர் மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகளை மாற்றியுள்ளார் என்றும், உள்துறையை கையில் வைத்திருக்கும் முதலமைச்சர் ஏன் ராஜினாமா செய்யவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் விஜய் நல்லது செய்வதால் பாராட்டுகிறோம் என்றும், கூட்டணிக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை என்றும், நாங்கள் விஜயுடன் கூட்டணிக்காக இயங்கவில்லை எனவும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே என்னுடைய பதில் சொன்னேன், நல்லது செஞ்ச யார் வேணாலும் பாராட்டலாம் இல்லையா? கூட்டணியா மற்ற நடிகர் சைடாக நான் பாராட்டுறேன், வீட்டில் போடுறேன், வரலன்னு தான் நான் சொன்னேன். கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சரிதானே? கூட்டணி கொடுத்து அதெல்லாம் கட்சி முடிவு செய்கிற விஷயம். கூட்டணிக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. வேல்முருகன் நல்லது பண்ணார்னா நான் ட்வீட்டில் போடுவேன், பரவாயில்ல. வேல்முருகன் பொறுத்தவரை திமுக விக்கிரவாண்டி எலெக்ஷன் நடக்குது, இப்போ அங்கே போய் நேரடியாக போய் ஒரு கள்ள ஓட்டு போடுறவன பிடிச்சி அவரே வந்து கொடுத்தாரு. ஒரு பத்திரிகை நிருபராக இருந்த ஒருத்தர் வந்து தைரியமாக ஜனநாயக கடமை ஆட்டுறாருன்னா ட்வீட்டில் நல்லா போடுவேன். அதுக்காக வேல்முருகன் கூட்டணும்னா நல்லது செய்கிறீங்க, பாராட்டுறேன். அது மாதிரி நடிகர்களாக இருந்தாலும் சரி, அரசியல் சாராத அரசியல் நோக்கர்களாக இருந்தாலும் சரி, நல்லது செஞ்சு போய் அங்கே வந்து பணியாற்றினா, கடமையாற்றினா நிச்சயமாக பாராட்டு. அந்த வகையில் தான் வந்து என்னுடைய எங்களுடைய ட்வீட் கூட, எங்களுடைய கருத்துக்கள் கூட, அதுக்கும் கூட்டணிக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. கூட்டணி பொறுத்தவரை எதாக இருந்தாலும் கட்சி தான் முடிச்சு. வேலூர் மாவட்டம் நடுப்பேட்டை பகுதியில் செயல்படும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கழிப்பறையை மாவட்ட கல்வி அலுவலர் மகாலிங்கம், நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் ஆகியோர் திறந்து வைத்தனர். வேலூர் மாவட்டம் நடுப்பேட்டை பகுதியில் செயல்படும் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நம்ம ஊரு நம்ம நல்ல பள்ளி திட்டத்தின் கீழ் ரூபாய் 26,50,000 மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்ட கழிவறை திறப்பு விழா நடைபெற்றது. விழாவிற்கு பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமர்நாத் தலைமை தாங்கினார். விழாவில் மாவட்ட கல்வி அலுவலர் மகாலிங்கம், நகராட்சி ஆணையாளர் மங்கையர்கரசன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு புதிய கழிப்பறைகளை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தனர். பான் மசாலா குட்கா வழக்கில் தென்காசி மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் தமிழ்ச்செல்வியின் கணவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சில் கூட்டத்தில் பெண் கவுன்சிலர்கள் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தென்காசி மாவட்ட ஊராட்சி குழுவின் மாதாந்திர கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் ரூபாய் 2,70,68,603 ரூபாய் மதிப்பீட்டில் திட்ட பணிகள் மேற்கொள்வதற்கான 5 தீர்மானங்கள் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் திமுக கவுன்சிலர் கனிமொழி எழுந்து நின்று, தமிழ் செல்வியின் கணவர் பான் மசாலா குட்கா வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ளதால் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்பட்டுள்ளது என்றும், எனவே அவர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் ஆவேசமாக பேசிக் கொண்டிருந்தார். அப்போது குறுக்கிட்ட மற்றொரு கவுன்சிலர் பூங்குடி, தமிழ் செல்விக்கு ஆதரவாக கனிமொழியிடம் நேரடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கூட்டத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் கவுன்சிலர்கள் இடையே ஏற்பட்ட மோதலால் கூட்டம் அவசரமாக நிறைவேற்றது. பட்டுக்கோட்டை பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் அதிரடி சோதனை நடத்தி 150 லிட்டர் கள்ளச்சாராய ஊறலை அளித்தனர்.
தஞ்சை மாவட்ட மதுவிலக்கு காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகதாசன் உத்தரவின் பேரில் பட்டுக்கோட்டை மதுவிலக்கு ஆய்வாளர் ஜெயா தலைமையிலான காவல்துறையினர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள அத்திவெட்டி, தம்பிக்கோட்டை, மேலக்காடு, வடகாடு மற்றும் தம்பிக்கோட்டை, சின்னத்தங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் அதிரடி சோதனை ஈடுபட்டனர். அப்போது 5 பேரல்கள் இருந்த 150 லிட்டர் ஊரல் சாராயத்தை கண்டுபிடித்து அதனை தரையில் ஊற்றி அழித்தனர். அதனையடுத்து கள்ளச்சாராயம் காட்சிய நாகராஜை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் அவருக்கு உடந்தையாக இருந்த 2 பெண்கள் உள்ளிட்ட மற்ற நபர்களை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதேபோல் பட்டுக்கோட்டை சுற்றுப்புற பகுதிகளில் கள்ளச்சாராயம் காய்ச்சி வந்த கிராமங்களில் மதுவிலக்கு காவல்துறையினர் தீவிர சோதனை ஈடுபட்டனர். சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுத்த திருவையாறை சேர்ந்த இளைஞரை சைபர் கிரைம் பிரான்ச் குற்றப்பிரிவு காவல்துறையினர் கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். சென்னை விமான நிலையத்திற்கு கடந்த 18ஆம் தேதி காலையில் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததை அடுத்து சென்னை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு நிபுணர்கள் நடத்திய சோதனையில் அது வெறும் புரளி என தெரியவந்தது. இருப்பினும் சென்னை மாநகர் காவல் ஆணையரகத்தின் மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் வழக்குகள் பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தினர். விசாரணையில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாற்றில் இருந்து இமெயில் மூலம் மிரட்டல் வந்தது தெரியவந்தது. இதனையடுத்து சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரான்ச் காவல்துறையினர் தஞ்சை மாவட்டம் சென்று புலன் விசாரணை நடத்தியதில் திருவையாறு பகுதியை சேர்ந்த பிரசன்னா என்பவரை கைது செய்தனர். அதன் பின்னர் அவரிடம் நடத்திய விசாரணையில் சென்னை பெரம்பூர் பகுதியில் பிரசன்னா வசித்து வந்ததாகவும், அப்போது எதிர் வீட்டுக்காரர் ஒருவரிடம் பிரச்சனை ஏற்பட்டுள்ளதால் அவரை பழி வாங்குவதற்காக அவருடைய பெயரில் போலியான இமெயில் ஐடி உருவாக்கி வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது தெரியவந்தது. இதனையடுத்து பிரசன்னா பயன்படுத்திய ஆண்ட்ராய்டு செல்போன் மற்றும் இன்டர்நெட் மோடம் மற்றும் ரூட்டர் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். மேலும் பிரசன்னாவை கைது செய்து புழல் சிறையில் அடைத்தனர். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கள்ளக்குறிச்சி சாராய உயிரிழப்பு குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியால் பரபரப்பு நிலவியது. தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பங்கேற்று நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி விஷ சாராய உயிரிழப்பு குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது எந்த பதிலும் தெரிவிக்காமல் அடுத்த கட்ட நிகழ்ச்சி உள்ளது என கூறிவிட்டு அவசரமாக அவர் சென்று விட்டதால் பரபரப்பு நிலவியது. சோழவரம் பைபாஸ் சாலையில் சென்ற அரசு பேருந்து தனியார் பெட்ரோல் நிலையத்தின் சுற்றுச்சுவர் மீது மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். 5 பேர் படுகாயமடைந்தனர். சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து சத்திவேடுவுக்கு புறப்பட்டு சென்ற அரசு பேருந்தை ஓட்டுநர் எத்திராஜ் ஓட்டி சென்றார். சோழவரம் பைபாஸ் சாலையில் பேருந்து சென்றபோது சாலையின் குறுக்கே வாகனம் வந்ததை பார்த்த பேருந்து ஓட்டுநர் எத்திராஜ் பிரேக் போட்டபோது நிலை தடுமாறிய பேருந்து தனியார் பெட்ரோல் நிலையத்தின் சுற்றுச்சுவற்றில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த வடக்கநல்லூர் கிராமத்தை சேர்ந்த சுதா என்ற பெண் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். மேலும் 5 பேர் படுகாயமடைந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த செங்குன்றம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சுதாவின் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக சென்னை அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காயமடைந்த 5 பேரையும் சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த விசாரணை நடத்தி வருகிறார்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் விற்பனை செய்து 50க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்ததற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத தமிழக திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் பாஜகவினர் பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் குடித்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு திமுக அரசை கண்டித்து திருவண்ணாமலையில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட தலைவர் பாலசுப்ரமணியன் தலைமையில் பாஜகவினர் பங்கேற்று மாவட்ட பாஜக அலுவலகத்திலிருந்து அண்ணா நுழைவு வாயில் வரை பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது விஷசாராயம் குடித்து பொதுமக்கள் உயிரிழந்த சம்பவத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும் காவல்துறையினர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனையடுத்து பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருத்துறைப்பூண்டியில் துவங்கிய 19வது தேசிய நெல் திருவிழாவில் 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் வருடந்தோறும் பாரம்பரிய நெல் ரகங்களில் தேசிய நெல் திருவிழா நடைபெறுவது வழக்கம்.
அதன்படி மறைந்த இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வாரால் துவக்கப்பட்டு மறைந்த நெல் ஜெயராமனால் மீட்டெடுக்கப்பட்ட நெல் திருவிழா இந்த ஆண்டு நடைபெற்றது. விழாவில் நுருக்கங்கண், மாப்பிள்ளை சம்பா, பர்மா கவனி, பிள்ளை மிளகி, பவானி, கந்தசாலி, கொல்லிக்கார், திருப்பதி சாரம், வசர முண்டான், நாஞ்சில், நாட்டு சம்பா, கொத்தமல்லி சம்பா, மிளகு சம்பா, குள்ளக்கார் கருப்பு கவனி என 174 வகையான பாரம்பரிய நெல் ரகங்கள் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக உழவர் சந்தையிலிருந்து பொய்க்கால் குதிரை, காவடி ஆட்டம், தாரை தப்பாட்டியுடன் மாட்டு வண்டியில் பாரம்பரிய நெல் கோட்டையை வைத்து ஜல்லிக்கட்டு மாற்றுடன் விவசாயிகள் ஊர்வலமாக எடுத்து வந்தனர். அதன் பின்னர் கண்காட்சி கருத்தரங்கம் துவங்கியது. விழாவில் தமிழகம் மட்டுமில்லாமல் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் கலந்து கொண்டனர். தேசிய நெல் திருவிழாவில் விவசாயிகளுக்கு பாரம்பரிய நெல் ரகங்களில் தலா 2 கிலோ கொடுக்கப்பட்டது. அதையடுத்து ஆண்டு நெல் விழாவில் 4 கிலோவாக திருப்பி கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதேபோன்று பாரம்பரிய உம்பளச்சேரி மாடுகளை வாங்கி செல்லும் உழவர்கள் மறு ஆண்டு நடைபெறும் தேசிய நெல் திருவிழாவில் மாடு ஈன்றெடுத்த கன்றை மற்றொரு உறவருக்கு கொடுக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதில் ஏராளமான விவசாயிகள், வேளாண் கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டு பாரம்பரிய நெல் ரகங்களை பார்வையிட்டு வருகிறார்கள். நெல் திருவிழாவில் நடிகர் சிவகார்த்தியின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். தென்காசியில் கள்ளச்சாராயம் விவகாரம் தொடர்பாக பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்தி 53க்கும் மேற்பட்டோர் உயிர்ந்த நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சம்பவம் தமிழகத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனை கண்டித்து தென்காசி மாவட்ட பாரதிய ஜனதா கட்சி சார்பில் புதிய பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் ராஜேஷ் ராஜா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையினர் அனுமதி கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இதனால் பாஜகவினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனையடுத்து பாஜகவினர் திடீரென சாலையில் அமர்ந்து கோஷங்களை எழுப்பியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் காவல்துறையினர் அனைவரும் கைது செய்தனர். கோவையில் ஒற்றை காட்டு யானை தாக்கியதில் மலைவாழ் கிராமத்தை சேர்ந்த ஒருவர் பரிதாபமாக உயிரிழந்தார். கோவை அடுத்த தொண்டாமுத்தூர் அருகே அட்டுக்கல் மலைவாழ் மக்கள் குடியிருப்பு உள்ளது. அங்கு ரங்கசாமி என்பவர் தனது மனைவி மற்றும் 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தார். இந்நிலையில் வனப்பகுதியை ஒட்டி உள்ள புளியந்தோப்பு பகுதிக்கு இயற்கை உபாதை கழிப்பதற்காக இரவு நேரத்தில் சென்றபோது அங்கு வந்த காட்டு யானை எதிர்பாராத விதமாக தாக்கியதில் காயமடைந்தார். பின்னர் காயமடைந்தவரை மீட்டு பொதுமக்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள். ராணிப்பேட்டையில் ஆரவாரமில்லாமல் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் ஏழை எளியோருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி நடிகர் விஜயின் பிறந்த நாளை ரசிகர்கள் கொண்டாடினர். திரைப்பட நடிகரும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவருமான விஜயின் 50வது பிறந்தநாள் விழாவை ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் ரசிகர்களும் ஆரவாரமின்றி கொண்டாடினர். விழாவிற்கு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் பூக்கடை மோகன் தலைமை தாங்கினார். விழாவில் ரூபாய் 5 லட்சம் மதிப்பீட்டில் மாவட்டம் முழுவதும் முதியோர் மற்றும் ஏழை எளியோருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளுடன் பிரியாணி வழங்கப்பட்டது. மேலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகை மற்றும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கண் சிகிச்சை மற்றும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. முகாமில் 100க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆர்வமுடன் பங்கேற்று இரத்த தானம் வழங்கினர். இரத்த தானம் வழங்கியவர்களுக்கு அரசு மருத்துவமனை நிர்வாகத்தின் சார்பில் பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. மதுரவாயலில் சர்வதேச யோகா தினத்தையொட்டி மரக்கன்றுகள் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை மதுரவாயலில் உள்ள எம்ஜிஆர் பல்கலைக்கழக மற்றும் தனியார் பவுண்டேஷன் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாடினர். வணிகவியல் துறை பேராசிரியர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பிரபலங்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதில் மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு விதமான யோகாசனம் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டது. பின்னர் காற்றின் முக்கியத்துவத்தை எடுத்துரைக்கும் விதமாக கல்லூரி வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டு வைத்தனர். தமிழ்நாட்டிற்கு நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளித்திட வேண்டும் என வலியுறுத்தி ராணிப்பேட்டையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடி பேருந்து நிலையத்தில் நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி மத்திய பாஜக அரசை கண்டித்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் மாவட்ட செயலாளர் காசிநாதன் தலைமையில்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது நீட் தேர்வு முறைகேடு குறித்து புலன் விசாரணை நடத்த வேண்டும், தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கையை மாநில அரசை நடத்த அனுமதிக்க வேண்டும், நீட் தேர்விலிருந்து நிரந்தர விலக்கு அளிக்க வேண்டும் என வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். ராமநாதபுரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரை போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரத்தில் பாஜக மாவட்ட தலைவர் தரணி முருகேசன் தலைமையில் 200க்கும் மேற்பட்ட தொண்டர்கள் ஒன்றிணைந்து திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் கள்ளக்குறிச்சியில் 50க்கும் மேற்பட்டோர் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதவி விலக வேண்டும் என்றும், கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் மீது இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்றும் கண்டன கோஷங்களை எழுப்பி பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி அவர்களை கைது செய்தனர். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து பாமக சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. செங்கல்பட்டு தெற்கு மாவட்டம் மேல்மருவத்தூரில் உள்ள தனியார் மண்டபத்தில் தெற்கு மாவட்ட செயலாளர் சாந்தமூர்த்தி தலைமையில் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தல் குறித்து பாமக சார்பில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளரை ஆதரித்து கட்சியின் மாவட்ட பொறுப்பாளர்கள் தீவிரமாக பிரச்சாரம் மேற்கொண்டு வருவோரிடம் வாக்கு பெற்று வெற்றி பெற வேண்டும் என கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதில் ஆசிரியர் பாதுகாப்பு சங்க மாநில தலைவர் பரந்தாமன், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆத்தூர் கோபாலகண்ணன் மற்றும் பாமக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட பாஜக சார்பில் திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அண்ணா சிலை முன்பு கள்ளச்சாராய உற்பத்தி மற்றும் விற்பனை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து கிழக்கு மாவட்ட தலைவர் செந்தில்குமார் தலைமையில் பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் பானையில் கள்ளச்சாராயம் என எழுதி கைகளில் ஏந்தியவாறு பேரணியாக சென்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் 100க்கும் மேற்பட்டவர்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நீட் தேர்வு முறைகேட்டில் முக்கிய குற்றவாளி கைது. உத்தரப்பிரதேசம் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் அதிரடி. நீட் தேர்வு முறைகேடு எதிரொலியால் தேசிய தேர்வு முகமையின் தலைவர் அதிரடியாக மாற்றம். புதிய தலைவராக பிரதீப் சிங் கரோலா நியமனம். கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை 56ஆக உயர்வு. மேலும் 133 பேர் ஆபத்தான நிலையில் சிகிச்சை. கள்ளச்சாராய மரணத்தில் அண்ணாமலையின் சதித்திட்டம்தான் என சந்தேகம் உள்ளது. திமுக பரபரப்பு குற்றச்சாட்டு. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக 18 தமிழக மீனவர்கள் சிறைப்பிடிப்பு. இலங்கை கடற்படை தொடர் அட்டூழியம். 5 மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வீட்டு பணியாளர்களை சித்திரவதை செய்த வழக்கில் ஹிந்துஜா குடும்பத்தாருக்கு 4 ஆண்டு சிறை. சுவிட்சர்லாந்து நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.